அரகர நம பார்வதீவதையே அரகர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி தென்னாற்றுவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஸ்ரீ பாலாம்பிகா பக்தி சேனல் வாயிலாக சிவாச்சாரிய ஸ்ரீ சோமசுந்தரப்பட்டர். இன்று தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடைப்பு அப்படின்னு சொல்கிறாள் அப்படின்னு எல்லோரும் கேட்டிருக்காங்க. அடைப்பு அப்படின்னா உண்மையிலே இது உண்மையா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அடைப்பு அப்படின்னு சொன்னால் நட்சத்திரங்கள் ஜனன காலங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை பிறக்கின்றது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த டைமையும் தேதியும் குறித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒருத்தர் இறப்பு அப்படின்னா அந்த டைமும் தேதியும் நம்ம கண்டிப்பாக முக்கியம். ஏன்னு சொன்னால் இந்த குழந்தை நல்ல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றா என்று நான் பார்க்கின்றோம் இல்லையா. அதே போல் ஒருத்தர் இறந்திருக்கார் அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம அந்த நட்சத்திரங்கள், அதாவது சொல்கிறா 27 நட்சத்திரங்களில் 13 நட்சத்திரங்கள் கனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்கிறான். கனிஷ்டா பஞ்சமின்னு 5. அப்போ அந்த கனிஷ்டா பஞ்சமின்னு ஏன் சொல்கிறா அப்படின்னு சொன்னால், இந்த நட்சத்திரங்கள் இறந்தவர்கள் ஆன்மாக்கள் நேரடியாக எவ்வளவும் செல்வதில்லை. அப்போ ஒளிவட்டம் மாதிரி சொல்கிறா, ஒளிவட்டம். அப்போ பித்தர்களுடைய அதே ஆற்றுல இதில் 2-3 விதமான சாபங்கள் சொல்கிறா. ஆத்ம சாபம், மோட்ச விருத்தி, ஸ்ரூபம், ஒளிவட்டம் என்று சொல்லக்கூடியது. அதே பிரேத சாபம், இப்படிலாம் பிரித்து சொல்லுவாள். ஏன் இதை அவள் சொல்கிறா அப்படின்னா, கனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திரத்தில் இறந்தவர்கள் அவங்களுடைய ஆன்மா அவங்கள் எங்கெங்கே வாசகம் செய்தார்களோ, இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தார்னா கம்பெனி வச்சுருப்பார், அந்த கம்பெனிலே தான் அவருடைய அனைத்தினமும் அவருடைய வேலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் அதை விட்டாச்சுன்னா நேராக வீட்டுக்கு வருவார். அப்போ இவர் தான் இல்லம் சார்ந்த கம்பெனி, அதை சார்ந்த தெரிஞ்சவர்கள் அப்படி சுற்றி வருவார். அப்போ இந்த கனிஷ்டா பஞ்சமியுடைய அந்த நட்சத்திரங்கள் அதில் இணைந்திருந்தால் அடுத்தடுத்து அவளுடைய இல்லத்தில் யாருக்காவது ஒரு நோய்வாய்ப்பட்டோ இல்லை அப்படின்னா தெரிந்த நபர்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு தொடர்புகள் ஏதாவது இருந்த ரொம்ப நண்பராக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்து அவர் சில நன்மைகளை செய்யாமல் தீமைகளை செய்வார் என்பது ஒரு ஜாதக ரீதியாக ஒரு பறைக்கப்படுமான ஒரு உண்மை. கனிஷ்டா பஞ்சமே இதில் இறந்திருக்கார் யாரும் பார்க்கல அப்படின்னா சரி, கண்டிப்பான முறையில் அதில் 2-3 பேரை அவருடைய பக்கம் இழுத்து சென்று விடுவார் என்பது ஒரு ஐதீகம். அதாவது இறந்தவர்கள் அழைத்து கொண்டு விடுவார் அப்படின்னு ஒரு பொருளாக இருக்குது. அது உண்மையாக சாமி அப்படின்னா இன்றைக்கி அது நடைமுறையில் நன்மையாக தான் நடந்துன்னு இருக்கு. அப்போ தெரிஞ்சவா என்ன பண்ணுறா அப்படின்னா, சாமி இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 நட்சத்திரத்தை சொல்கிறா கனிஷ்டா பஞ்சமியில். அதாவது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 5 நட்சத்திரத்தை சொல்கிறா. இது அடைப்பு அப்படின்னு சொல்கிறா. இப்போது இந்த நட்சத்திரத்தில் இறந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆற்றுல அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கா, ஆற்றை மூடிடுன்னு சொல்லியிருக்கா. அதான் வீட்டை அடைச்சிடும், அதான் அடைப்புன்னு அர்த்தம். இப்போ இன்றைக்கி உள்ள சூழ்நிலை அப்படிலாம் அடைச்சிட முடியாது. அப்போ எல்லாருமே அங்கே தான் கூட்டு குடும்பமாக இருப்பாள். அப்போ எப்படி ஒருத்தர் இறந்தால் எப்படி அடைக்க முடியும்? அப்போ என்ன செய்யணும்னா, அவர் உயிர் பிறந்த இடத்தில் கண்டிப்பான முறையில் அந்த பூமியிலிருந்து 1 அடி உயரமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் மணப்பலகை என்று சொன்னால் பூமியிலிருந்து 1 அடி உயரம். அந்த இடத்தில் இப்போ இந்த ரூம்லாம் இருந்தால் சாமி அப்படின்னா அந்த ரூமில் ஒரு கட்டப்பலகையோ ஒரு ஸ்டூலை வைத்து அதில் ஒரு விளக்கு, இந்த விளக்குலையும் சிலவாக கேட்குறா சாமி, குத்து விளக்கு வைக்கலாமா, காமாட்சி விளக்கு வைக்கலாமா, வெள்ளி விளக்கு வைக்கலாமா? சாதாரண ஒரு மண் அகல் விளக்கு வைத்தால் போதும். ஒரு சுடர் விட்டு எரிய வேண்டும் அவருடைய ஆன்மாவுக்கு. அதாவது ஒளி கிடைக்கணும். ஒருத்தர்கிட்ட கண்ணை கட்டிட்டு இது என்ன கேட்டால் அவருக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. அப்போது அவருக்கு பார்வை தெரிய வேண்டும், வெளிச்சம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போது அந்த 6 மாத காலத்திற்கு இந்த நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு, அதாவது அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 5 நட்சத்திரத்தில் இறந்திருக்கானால் ஆனால் 6 மாத காலம் அடைப்பு. அப்போ 6 மாதம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் உயிர் பிறந்த இடத்தில் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். சாயந்தரம் டெய்லி அந்த தீபத்தை பிறகு பார்க்க முடிய வைக்கப்படாது. அது என்ன செய்யணும் அப்படின்னா, தீபத்தை ஏற்றி விட்டு ஒரு பெட்டியோ இல்லை ஒரு பாக்ஸோ ஏதாவது மேலே ஒரு துவாரம் மாதிரி போட்டு, ஏன்னா கொஞ்சம் காற்று ஆக்சிஜன் இருந்தால் தான் அந்த தீபம் எரியும். அப்போ அதை ஒரு டப்பா வச்சு கவுத்திடலாம். அப்போ அந்த விளக்கில் என்ன இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்போ 6 மாத காலங்கள் தொடர்ந்து அந்த தீபங்கள் எரிய வேண்டும். இப்போ எல்லா வீட்லையும் அப்படிலாம் தீபம் கூட வழியில் சாமி இந்த மாதிரி இருக்குது வைக்குது அப்படின்னா அது ஒரு பித்ருசாபமாக இருக்குது. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் இறக்குறாங்க அப்படின்னா சரி 4 மாத காலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை மற்றும் உத்திர நட்சத்திரமாக இருந்தால் 3 மாத காலங்கள் அடைப்பு அப்படின்னு சொல்கிறார். கார்த்திகை
உத்திரம் நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் 3 மாத அடைப்பு. மிருகசீஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் இறந்துருந்தாங்க அப்படின்னா 2 மாத காலம் அடைப்பு. இப்போ இந்த அடைப்பு முறையாக செய்யல சாமி இந்த மாதிரி இருக்குது, மென்மேல் தாரங்கள் இருக்குது அப்படின்னா அவளுக்கு இந்த நட்சத்திரத்தையும் நம்ம விளக்கு போடலை அப்படின்னு சொன்னால் இவா நேரடியாக எமலோகம் செல்வதற்கு அழைத்து செல்லக்கூடியது திதி தேவதைகள். திதி அப்படின்னா 16 திதி சொல்கிறா, பௌர்ணமியிலிருந்து அமாவாசை, அமாவாசையிலேருந்து பௌர்ணமி. அப்போது 6 மாத காலம் உத்தராயணம், 6 காலம் தட்சிணாயனம். தை பிறந்துச்சு அப்படின்னா தட்சிணாயனம் பிறந்துச்சு அப்படின்னு அர்த்தம், தட்சிணாயனம். அப்புறம் உத்தராயணம், ஆடி வந்தால் உத்தராயணமாக மாறிடும். அதே மாதிரி பார்த்தோன்னா வளர்பிறை, தேய்பிறை. அப்போ இந்த திதி தேவதையானது இவாளை அழைச்சிட்டு போகணும். அப்போது இந்த அடப்பில் இருந்தால் திதி தேவதைகள் வராது, நட்சத்திர தேவதைகள் இவாளை அழைச்சிட்டு போகணும். அப்போது இவாளை அழைச்சிட்டு போகிறதுக்கு அந்த நட்சத்திர தேவதைகள் வரமாட்டா. அப்போ இவா தான் யமதர்மத்தை கொண்டு அப்போ ஒப்படைக்கணும். அப்போ ஒளிவட்டமானது வர வேண்டும் என்றுன்னா அதுதான் அந்த தெய்வம். சிலவா சொல்கிறா, சுவாமி அவர் இல்லத்தில் இறக்கலையே, அவர் ஆஸ்பத்திரியில் இறந்துட்டார், ஆஸ்பத்திரியில் போய் நம்ம விளக்கு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி. ஆஸ்பத்திரியில் வைக்க வேண்டாம். ஆஸ்பத்திரியில் முடியாத நிலையில்தான் அவர் அங்கே ஆஸ்பத்திரியில் நம்மளால் சேர்க்கப்பட்டவர். நாம் தான் கொண்டு போய் அவர் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணோம். இறந்துட்டார், ஆற்றுக்கு கொண்டு வந்துட்டோம். சில வெளியில் இறந்துருக்காங்க, ஆற்றுக்கு கொண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாமி நாங்கள் தெருவுக்குள்ளேயே அந்த தெரு பக்கத்தில் வச்சு அப்படியே அங்கே மயானத்தை கொண்டு போயிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாள். இருந்தாலும் அவர் உயிர் பிரிந்த இடம் ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் அவர் மாதம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஸ்தாபனம், அப்புறம் வீடு, அப்புறம் தோட்டம் தொடர்பு விவசாயம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் அங்கே சுற்றி வருவார். அப்போது உயிர் அங்கே பிரிந்தாலும் நாம் கொண்டு வந்தது சடலத்தை மட்டும், ஆன்மானது நம்மளோட கூடயே அங்கே இருக்கும். அப்போ இந்த அம்சங்கள் ரீதியாக இந்த காலமறைகள் முடிகிற வரைக்கும் அது அங்கே தான் சுற்றின்னு இருக்கும். அதுக்காக இதை செய்ய சொல்கிறான். இதை செய்ய தவறிடும் சாமி, இப்போதைக்கு ஏதாவது செய்யலாமா? எங்கே பார்த்தாலுமே பித்திரு தோஷங்கள் உங்களை சுற்றிகிட்டே இருக்குது, பிதிர் சாபங்கள் இருக்குது, அதுக்கு ஏதாவது முறையான பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னா அதுக்கு இருக்குது. ஆற்றுல அவளை நினச்சி சில பூஜைகள் பண்ணி சில சிவாச்சாரிய மூலியமாக அந்த பூஜைகளை சுத்திகரிக்கப்பட்டு செய்து பஞ்சகவிய பூஜைகள், பஞ்ச சுத்தங்கள், ஸ்ரீ சுத்தம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீ சுத்தம்னா லக்ஷ்மி வாசனம் செய்யணும். அதே மாதிரி சிவசுத்திரம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த பூஜைகள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஆயுள் விருத்தி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஆயுள் விருத்திக்கு என்ன சொல்கிறா அப்படின்னா சுதர்சனம் எல்லாரும் சொல்கிறார். சுதர்சன ஹோமம் அப்படின்றா. என்ன காரணம்னா ஆயுள் அபிவிரிக்கணும். இப்போ இந்த நட்சத்திரத்தில் இறந்தவா அடுத்து யாரையாவது ஆற்றுல தெரிஞ்சவா, சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடியவர், இல்லை இறந்தவருடைய ரொம்ப நட்பாக இருக்கக்கூடியவங்கள அவர் அழைச்சிட்டு போகக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த கனிஷ்டா பஞ்சமியானது சொல்லுது. இந்த அடைப்பு காலங்களில் இறந்தவங்களுக்கு. அப்போ அதை நாங்கள் முறையாக செய்யலை சாமி, அவளுக்கு படிச்சுட்டு இருக்கு, மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கா, இவாளும் ஆஸ்பத்திரி அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கா, சுபகாரியங்களையும் அடுத்துல நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இதில் இறந்த மறந்துருந்தாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு முறையாக ஆற்றுல சில பரிகாரங்கள் பண்ணின்ற பொழுது பல்வேறு காரியங்கள் நிவர்த்தி ஆகி சகல ஐஸ்வர்யங்களும் இல்லத்திலும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, விவசாய ரீதியாகவும் சரி, அதே மாதிரி இல்லத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சியிலும் சரி இரட்டிப்போடு இரட்டிப்பாக சேர்ந்து எல்லா நலமும் வளமும் பெற்று அன்போடு எல்லாரும் இருக்க வேண்டும் என்று தெய்வத்தின் சாரியும் சிவன் பார்வதியுடைய சுரூபமாக உங்களுடைய அன்பு வாழ்ந்த சோமசுந்தரப்பட்டு. நன்றி, வணக்கம்.